வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு டெசிஷன் ட்ரீ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெசிஷன் ட்ரீன்றது ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். இது என்ன பண்ணும்னா டேட்டாவை கொஷினை பேஸ் பண்ணி பிரான்ச்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து டெசிஷனை மேக் பண்ணும். ஸோ லைக் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது டேட்டாவை டிவைட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஒரு ஃபைனல் ப்ரெடிக்ஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் பெஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டிவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் ப்ரெடிக்ஷனை நம்ம கிளாஸ் இல்லை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்கம்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ ஒரு பெர்சன் வந்து 50K 1000க்கு அதிகமா சேலரி வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி இங்க செக் பண்றோம். அப்படி வாங்குனாங்க அப்படின்னா, அவனால ஒரு ஹவுஸ் வாங்க முடியும். இல்ல அப்படின்னா, அவன் ரெண்டல் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெசிஷன் ட்ரீய பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். ஏன் நம்ம டெசிஷன் ட்ரீய யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் நியூமெரிக்கல் பிளஸ் கேட்டகரிக்கல் டேட்டா 2த்துக்குமே வந்து இது வொர்க் ஆகும். இதுக்கு ஸ்கேலிங் தேவைப்படாது. நான் லீனியர் பேட்டர்ன்ஸை இது வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, லோன் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு, அப்புறம் டிசீஸ் டயக்னாசிஸ், அப்புறம் காமர்ஸ்லலாம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல இங்க, அப்புறம் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் செக்மெண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. டெசிஷன் ட்ரீயோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து கலெக்ட் டேட்டா. லேபிள்டு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் யூசர் கிட்டேருந்து. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ராசஸ் டேட்டா. நல் வேல்யூஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் டேட்டா செட். ட்ரைனிங்க்கு 80%, டெஸ்டிங்க்கு 20% டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, செலக்ட் பெஸ்ட் ஃபீச்சர் டு ஸ்ப்ளிட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் என்ன பண்ணுவோம்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரை ஃபர்ஸ்ட் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக நம்ம சூஸ் பண்ணுவோம். சில மெத்தட் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணுவோம். கினி இண்டெக்ஸ், என்ட்ரோபி, இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, கிரியேட் டெசிஷன் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஃபீச்சர்ஸை பிரான்ச்சஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா, ஏஜ் கிரேட்டர் தென் 30 இருந்ததுன்னா பிரான்ச் ஏ, ஏஜ் லெஸ் தென் ஈக்குவல் டு 30 இருந்தால் பிரான்ச் பி அப்படின்னு சொல்லி டேட்டாவை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஸ்ப்ளிட்டிங் அன்டில் பியூர் ஆர் ஸ்டாப்பிங் ரூல். டேட்டா கிளியரா செப்பரேட் ஆகுற வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா லிமிட் ரீச் ஆனா நிறுத்திருவோம். ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா, பில்ட் லீஃப் நோட்ஸ், ஃபைனல் டெசிஷன். கடைசி லீஃப் நோட்ல டெசிஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிள், லோன் அப்ரூவா, ரிஜெக்ட்டா, ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 8 பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மாடல். லேர்ன் பண்ணதை வச்சு டெஸ்ட் டேட்டால நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் நியூ டேட்டா. இப்போ நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. நியூ டேட்டா கொடுத்தா இதை இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன் லைன்ல சொல்லணும்னா, டிசிஷன் ட்ரீன்றது டேட்டாவை எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்க வைக்கிற ஒரு அல்கரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.